வணக்கம் மேடம். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதாவது தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு 2 நாட்களே உள்ள நிலையில் அதாவது தேர்தலில் வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் வந்து வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதா என்பது குறித்து தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ள நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில வந்து நேற்று நள்ளிரவு ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மொடக்குறிச்சி செலம்பகவுண்டன் பாளையத்தில் பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் கொடுக்கிறார்கள் என்பது குறித்து ரோந்து பணியில பறக்கும் படையினர் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அவ்வழியாக சென்ற காரை நிறுத்தி சோதனை செய்த போது அந்த காரில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 89,83,000 ரொக்க பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதனை மொடக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த 89 லட்சம் இருப்பதால் அதனை வந்து வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு அவர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். இதனையடுத்து அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த காரில் வந்த ஆனந்தம்பாளையத்தைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நள்ளிரவிலிருந்து அதிகாலை வரை இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட பணமா அல்லது தொழில் ரீதியாக எடுத்து வரப்பட்ட பணமா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேடம்.